வாட்ஸ்அப்பில் இதனால் வரைக்கும் டிசப்பேர் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு பர்சனல் சேட் ஆகட்டும் அல்லது குரூப் சேட்டில் இந்த டிசப்பேர் மெசேஜ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆன் ஆர் ஆஃப்னு 2 ஆப்ஷன் ஷோ ஆயிருக்கும். ஆன் பண்ணிட்டோம்னா 7 நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் சேட் ஆர் குரூப் சேட்டில் புது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் புது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா 7 நாளுக்கு அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் எல்லாமே டெலிட் ஆயிரும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாக இருக்க 7 நாள் செட் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 2 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட் மெசேஜ் டைமர். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ல வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பீட் ஆகுதுனா வரைக்கும் இந்த டிஃபால்ட் மெசேஜ் டைமர் அந்த டிசப்பேர் மெசேஜில் இந்த அப்டேட் இருந்துச்சு. இப்போ நார்மல் வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே இந்த ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருவோம். இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட் ஒன்று ஆப்ஷன் ஷோ ஆயிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைவசி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஃபால்ட் மெசேஜ் டைமர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசப்பேர் மெசேஜ் மேலே கொடுத்துட்டு அந்த கேட்டகரியில் டிஃபால்ட் மெசேஜ் டைமர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஆப்ஷன் ஷோ ஆயிருக்கும். 7 days 24 hours அண்ட் 90 days 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. 24 hours 90 days 7 days நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற புது கான்வர்சேஷன் ஏதாவது ஒரு பர்சனல் சேட் ஆர் குரூப் சேட்டில் புது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லா புது கான்வர்சேஷன் தான் நான் சொல்கிறேன். எக்ஸிஸ்டிங் மெசேஜ் டெலீட் ஆகாது. புதுசாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுற அந்த மெசேஜ் எல்லாமே 24 hours ஆர் 7 days ஆர் 90 daysக்கு அப்புறம் அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். ஸோ ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் குறிப்பிட்ட ஒரு பர்சன்ஸ் குறிப்பிட்ட ஒரு குரூப்பில் மட்டும் இந்த டிசப்பேர் மெசேஜ் இந்த டிஃபால்ட் மெசேஜ் டைமர் செட் பண்ண முடியுமா சொல்லி வந்து கேட்பீங்க. ஸோ அதுவும் செட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்த அந்த ஆப்ஷன் ஒட்டுமொத்த எல்லா சேட்ஸ்க்குமே பொருந்தும். ஸோ இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு பர்சனல் சேட் ஆர் குரூப் சேட்டில் நீங்கள் செட் பண்ணணும்னா அந்த பர்சனல் சேட் ஆர் குரூப்புக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் சேட் ஓப்பன் பண்ணிட்டு மேலே அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டிசப்பேர் மெசேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கீழே டிஃபால்ட் மெசேஜ் டைமர் கொடுத்துருப்பாங்க. ட்ரை அதை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. மேலே அந்த பர்சன்ஸில் 24 hours 7 days ஆர் 90 days நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன்ஸ் கூட நெக்ஸ்ட் புது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது மட்டும்தான் அந்த டேட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். மற்ற எந்த பர்சன்ஸோட சேட்ஸும் வந்து டெலிட் ஆகாது. பர்சனல் சேட் வந்து பார்த்தாச்சு. இதே கான்செப்ட் சிங்கிள் ஏதாவது ஒரு குரூப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, அது மட்டும் ஒரு 24 மணி நேரம் 90 days ஆர் 7 daysக்கு அப்புறம் டெலிட் பண்ணணும்னா சேம் அதே குரூப்புக்கு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பேர் மெசேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இதே மாதிரி 24 hours 90 days ஆர் 7 days நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் புது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். இது புது கான்வர்சேஷன் மட்டும்தான். அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மெசேஜுமே அப்படியே தான் இருக்கும். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்களோ அது மட்டும் தான் டெலிட் ஆகும். அண்ட் இந்த டிஃபால்ட் மெசேஜ் டைமர் சில அட்வான்டேஜ் சில டிஸ்அட்வான்டேஜுக்கும் இருக்கு. என்ன ப்ரோ அதுன்னு சொல்லி கேட்பீங்க. எஸ் சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் 24 மணி நேரம் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செட் பண்ணிட்டு யாருக்காவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணிட்டு அது 24 மணி நேரத்தில் அந்த மெசேஜ் அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மெசேஜ் சென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது இப்படி சொல்லி நீங்கள் சாதிக்கலாம். நான் தான் மெசேஜை சென்ட் பண்ணலையே, நீ வேணா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஒருவேளை நீங்கள் 24 hours ஒரு 90 days அல்லது ஒரு 7 days செட் பண்ணிட்டீங்க, அந்த மெசேஜ் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மெமரியாக கூட அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களால் பார்க்க முடியாது. டிசப்பேர் மெசேஜ் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு செட் பண்ணுங்க. ஒரு 7 நாளோ 24 மணி நேரமோ கழிச்சு அந்த மெசேஜ் வந்து இருக்காது, பார்க்க முடியாது. இன்னொரு ட்ரிக்ஸும் சொல்கிறேன். என்னன்னா, டிஃபால்ட் மெசேஜ் டைமரை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க யாருக்கு சென்ட் பண்ணணுமோ. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது டெலிட் ஆனால் கூட அதை வச்சு உங்களுக்கு மெமரியாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது பிரச்சனைனா நான் மெசேஜ் இருக்குன்னு சொல்லி ஆதாரமாக கூட காட்டலாம். ஸோ சில அட்வான்டேஜ் சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே பார்த்து கவனிச்சுட்டு டிஃபால்ட் மெசேஜ் டைமர் செட் பண்ணலாமா வேணாமா சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறதா டிசேபிள் பண்ணுறது சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த டிஃபால்ட் மெசேஜ் டைமர் அந்த டிசப்பேர் மெசேஜோட ஒரு டீடைல்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. மேபி இதில் டவுட்ஸ் வரக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே டிசப்பேர் மெசேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 ஆப்ஷன் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க தவிர வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண கிடையாது. அண்ட் அடிஷனலாக இன்னொரு அப்டேட் என்னதுன்னா, நீங்கள் அந்த பர்சனல் சேட் ஆர் குரூப்பில் கிளிக் பண்ணும்போது புதுசாக ப்ரொஃபைல் அந்த யூசர் இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்களா இல்லைன்னு சொல்லி தெரியல. இந்த புது அப்டேட்டில் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த பர்சனல் சேட் ஓப்பன் பண்ணும்போது மேலே அந்த ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ கால் வீடியோ கால் அந்த மெசேஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே நம்ம மீடியாஸ் எல்லாமே ஷோ ஆகுது. அதுக்கு கீழே கஸ்டமர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டிசப்பேர் மெசேஜ்னு சொல்லி புது யூஐ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அப்டேட் மொத்தமாக 2 அப்டேட் இந்த வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணி செக் பண்ணி வந்து பாருங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபியூச்சரில் வந்து வரப்போகுது. அப்கமிங்கில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.